ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபி ராமசாமி ஐயர் நினைவு பூங்காவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு பார்ட் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தான் நிறைய விளையாட்டுங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து 2 பேருமே ஏறி விளாண்டாங்க. அதுக்கப்புறம் சுஜி வந்து இறங்கிட்டான். நான் வந்து அண்ணனை சுற்றி விட்றேன்னு சொல்லிவிட்டு அவன் இறங்கிட்டு அப்புறம் அவன் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கையெடு கையை இங்கே வந்து பார்த்திங்கன்னா விமானத்தோட இது இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ரோட்டில் விட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இது தெரியும். அப்போ வந்து பெரிச்சு வந்து நாங்கள் பைக்கில் விட்டு அங்கே ரோட்டில் விட்டு போகும்போது இதை பார்த்துட்டு அவனுக்கு சரியாக சொல்ல தெரியாது. நிம்மான் அம்மா நிம்மான்னு நிம்மான்னு சொல்லுவான். அப்போ இன்றைக்கி வந்து உள்ளாடி கூட்டிகிட்டு வந்தோன்னே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். கிட்ட நின்று பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். படியாரி உள்ளாடி போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டான். ஆனால் வந்து உள்ளாடி வந்து டைல்ஸ் பற்றில, அதனால் மழை நல்லா வழுக்காடு தண்ணியாக கிடந்து உள்ளாடி, அதனால் அவனை உள்ளாடி விடலை. வெளியே நின்னே பாரு மக்களே அப்படின்னு சொன்னோம். அவன் வெளியே நின்று பார்த்துட்டு அழுத மாதிரி நின்னாச்சு. ஒரு நாள் வெளி டைம் ஒன்று கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினோம். உனக்கு பயங்கர சந்தோஷம் இதை பார்த்த உடனே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காந்தி நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தில அழகாக கடந்து உறங்குதை பற்றில 2 பேர். சரி, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாண்டா, அப்புறம் கடிச்சா யார் வாங்கி கட்டியது? நம்ம போயிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளாரின் கற்பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த மண்டபம் சுற்றிலுமே இப்படி தான் எல்லா கற்கள்லையும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புதுசாக இங்கே செல்ஃபி பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பேரையும் வச்சு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே வந்து ஒரு தொட்டியில் தாமரை இலையிலலாம் இருக்குது. ஆனால் பூவை தான் ஒன்றையுமே காணலை. சரி விடுங்க, பரவாயில்ல. ஆனால் இது என்னன்னு தான் தெரியல எனக்கு. மீனையும் ஒன்றையும் காணலை. ஆனால் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். இதில் பூவெல்லாம் என்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பூவுமே கிடையாது. சரி வாங்க போவோம். இருட்ட ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா? லைட்டெல்லாம் போட்டப்போ சூப்பராக இருக்குது. கலர் கலர் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் இருட்ட ஆரம்பிச்சிட்டு லைட்டு போட்டப்புறம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.